ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். வெல்கம் டு யோகா டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோவில் பிளாங்காக இருக்கு போர்டு. ஸோ கொஞ்சம் போர்டில் டீச் பண்ண போகிறோம். என்ன டீச் பண்ண போகிறோம்னா, குரூப் 4 எக்ஸாம், வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம் 2025 நம்ம எவ்வளவு மாதங்கள் படிக்கணும். ஏன்னா கால்ஃபேர் வந்ததுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ நாள் இருக்குங்க. கால்ஃபேர் இப்போ 2025 ஒரு நோட்டிஃபிகேஷன் விடுறாங்க. குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வர்றாங்க. கிட்டத்தட்ட நமக்கு 85 டேஸ் டைம் இருக்கும். கரெக்டா? இந்த 85 டேஸ்ல நம்ம ஒரு 175 பிளஸ்ன்றது ப்ராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க, இது சாத்தியப்படுமா? ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ப்ராக்டிக்கல் மைண்டடா குரூப் 4 எக்ஸாமுக்கு படிச்சா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஏன் அப்படி சொல்றேன்னா, கடைசி நேரத்துல 85 டேஸ்ல உங்களுக்கு ஒன்லைனராகவே கொடுத்து வீடியோ கிளாஸ் பாக்குறீங்க, ஒன்லைனர் லைவ் கிளாஸ் பாக்குறீங்க, டெஸ்ட் அடிச்சு பாக்குறீங்க, ஃபேமிலியில கமிட்மெண்ட் இருக்கு, இதெல்லாம் மிங்கிள் பண்ணி ஒரு 85 டேஸ்ல இது சாத்தியமான்றது நீங்க உங்களுக்குள்ளே நீங்க கேள்விக்கிறது. மிரர் முன்னாடி நின்றுக்குங்க, 85 டேஸ்ல சாத்தியப்படுமா? நெவர். ஓகே, அப்ப இது வேலைக்கு ஆகாது. அப்ப வேலைக்கு ஆகிற மாதிரியான வேலையை நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு சாலிடா ஒரு மினிமம் ஒரு 6 மாசம் பிளான் பண்ணுவோம், ஒரு 6 மந்த் பிளான் பண்ணுவோம். நம்ம கால்ஃபேர் வந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்ய போறோம், கால்ஃபேர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்பரேஷனை எவ்வளவு ஸ்ட்ராங் பண்ண முடியும்ன்றதான் இந்த வீடியோ. அதுக்கு ஒரு 6 மாசத்துல என்ன பண்ணலாம், ஒவ்வொரு புக்குக்கு எவ்வளவு வெயிட்டேஜ் கொடுக்குறோம், எத்தனை நாள் கொண்டு போலான்ற வீடியோ நான் கொடுக்குறேன். ஓகே, முதல்ல 2 டைப்பா பிரிச்சுக்கிறேன். குரூப் 4. ஓகே, நான் பிளான் பண்ணது 6 மந்த் பிளான் சொன்னேன்னா 6 மாதம். 6 மாதத்துல ஏன் ஸ்ட்ரேட் ரேங்கே வாங்கலாங்க. 6 மாதத்துல ஸ்ட்ரேட் ரேங்க வாங்கலாம். அது எப்படி வாங்குறதுன்றது பாருங்க. இந்த 6 மாசத்தை எப்படி பிரிச்சுக்கிறேன்னா, இந்த பக்கம் ஒரு 3 மாசம், இந்த பக்கம் ஒரு 3 மாசம். ஓகே, 3 + 3 6 மாசம். 3 மாசம் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த 3 மாசத்துல பொது தமிழும் ஆப்டிடியூடுன்னு சொல்லுவோம்ல, மென்டல் எபிலிட்டி, இந்த 2 வேலைகளை பார்த்துடணும் 3 மாசத்துல. இந்த 3 மாசத்துல ஜிஎஸ் ஜெனரல் ஸ்டடீஸை பார்க்கணும். இந்த 3 மாசத்துல பொது தமிழ முடிச்சிடலாமா? ஏங்க நீங்க 85 நாள்லயே எல்லாத்தையும் முடிச்சிடும்னு ஒரு கான்செப்ட்ல வரீங்க. ஏன் இந்த 3 மாசத்துல பொது தமிழ் கணிதத்தை முடிக்க முடியாதா? ரெகுலரா இந்த பொது தமிழை அந்த 3 மாசத்துல எப்படி பண்ணலாம்னா, நான் இப்ப புதிய புக் எடுத்துங்க. ஸோ நியூ புக்கு. ஓகே, 6, 7, 8, 9, 10 இதுதான் பிரைமரி. 11, 12ன்றது நம்ம தேவையானது பார்த்தா போதும் சிலபஸ்ல. அப்ப இதுக்கு இத கவர் பண்றது ஈஸி, இதுதான் மெயின். அப்ப இந்த 9th 10th நம்ம ஒரு மாசத்துல முடிக்கணும். 9th ஒரு 15 நாள், 10th ஒரு 15 நாள். எவ்ரிடே ஸ்லோவா ரீட் பண்ணி படிச்சாலும் ஒரு இயலை முடிச்சிடலாம். இந்த 6, 7, 8 இந்த 3க்குமே சேர்த்து 10 10 10 நாளா போட்டா கூட இதை ஒரு மாசத்துல முடிக்கலாம். அப்ப 2 மாசம் கணக்காச்சு. 11, 12க்கு ஒரு மாசம் வைங்க. அப்ப 3 மாசத்துல நீங்க ஒரு நாளைக்கு சராசரியா தமிழுக்கு ஒரு 4 hours நம்ம ஸ்பெண்ட் பண்ணாலே இந்த பொது தமிழ் பார்ட்டை முடிச்சிடலாம். நான் சொல்றது மெயினா தமிழ் பெரியாரிட்டி, மேக்ஸ் பெரியாரிட்டி முதல்ல வைங்க. ஏன் முதல்ல வைக்கிறோம்னா, நீ 3 மாசத்துல முடிச்சிட்டேன்னா அடுத்த 3 மாசம் என்ன பண்ணுவ, இது ரெகுலரா காலையில ஒரு 1 hour ரீகால் பண்ணிடுவேன். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் 125 கொஸ்டின், தமிழ்ல 100, மேக்ஸ்ல 25 கொஸ்டின் நீ ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னா ரிவிஷன் நிறைய பண்ணுவேன். இந்த 3 மாசம் இதை ஜெனரல் ஸ்டடீஸை ரெகுலரா ஒரு பாடங்கள் படிச்சா போதுமான. 6வது 7வது 8வதுனா 2 பாடம் படிக்கலாம். 9th 10th ஒரு பாடம் தெளிவா படிச்சா போதும். கான்செப்ட் மெயின். அப்ப அதைத்தான் முதல்லயே தமிழையும் கணிதத்தையும் தட்டி எரிஞ்சிடணும். அதுக்குதான் 6, 7, 8க்கு ஒரு மாசம், 9th 10th ஒரு மாசம், +1 +2க்கு ஒரு மாசம், 3 மாசம் முடிஞ்சுக்கலாம். இந்த கணிதத்துக்கு ஒரு பிளான் பண்ணிடுவோம். ஓகே, இந்த ஓல்டு புக்குக்கும் சொல்லிடுவோம். இந்த 4 மாசம், அதாவது இந்த 4 மணி நேரம் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணும் போது 6ல இருந்து 12 வரைக்கும் புதிய புக்குகள்லாம் படிச்சிருங்க. இந்த பழைய புக்குக்கு என்னன்னா, மெயினா 9th இந்த 10th விஷயங்களை ரெகுலரா ஒரு ஜஸ்ட் 1 hour ஒரு வீடியோ கிளாஸஸோ, இதுக்கு நீங்க நோட்ஸ் எடுத்தாலும்
தேவைதான். ஏன்னா தமிழ் இது காமனா தமிழ் டேட்டாஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம திரட்டுறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு அக்யூரசி தமிழ்ல 95+ போட முடியும். அப்ப 9th 10th அது போக 6th 7th 8th இந்த ஓல்டு புக்கு மட்டுமே ஒன்லி ஃபார் சிலபஸை வச்சுட்டு படிங்க. ஸோ அதுக்கான வீடியோஸ் எல்லாம் கொடுக்குறோம். அப்ப இதை வந்து சைடு பை சைடு படிக்கிறது ஈஸி. நமக்கு மெயின் பீரியாரிட்டி 6ல இருந்து 12 வரைக்கும் புதிய புக்கு, அதுலயும் ஃபர்ஸ்ட் பீரியாரிட்டி 6ல இருந்து 10 வரைக்கும் தமிழ் புதிய புக்கு தான். அப்ப 3 மாசத்துல தமிழ்ல தரவா முடிச்சிருவோம். கரெக்டுங்களா? இந்த கணிதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும்னா டாபிக் வைஸ் கொண்டு போகணும். ஃபர்ஸ்ட் டாபிக் வைஸ் கொண்டு போகணும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 16 டாபிக் இருக்குன்னா ஒரு டாபிக்கு 3 நாள் எடுத்துக்கிட்டா கூட 16 3 48 நாள்லயே முடிஞ்சிருது. சப்போஸ் 20 டாபிக்கே எடுத்துக்கிறோங்க, 2 மாசத்துல முடிஞ்சு போச்சு. 2 மந்த்லயே முடிஞ்சு போச்சு. ஆனா நமக்கு 3 மந்த் இருக்குது. அப்போ ஒரு மாதம் நீ வந்து திரும்ப திரும்ப அதை போட்டு பார்க்கலாம், செய்யலாம். ஓகே, அப்ப வெறும் 3 மாதத்துல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், அதாவது தமிழ் மேக்ஸ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வச்சுக்கோங்க, ஜெனரல் ஸ்டடீஸை செகண்ட் இன்னிங்ஸ் வச்சுக்கோங்க. அப்ப இந்த 3 மாசத்துல தமிழையும் மேக்ஸையும் முடிச்சிடலாம். நீ முதல்ல டாபிக் வைஸ் நீ அப்பியர் ஆனத, அதுக்கப்புறம் நம்ம சேனல்லே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மேக்ஸ் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். அந்த இப்போ ஒரு 20 செட்டு சால்வ் பண்ணோம்னா ஒரு செட்ல 25 சம் இருக்கும். இந்த 500 சம்ம நீங்க வந்து கவர் பண்ணாலே நீங்க மேக்ஸ்ல அந்த கிளாரிட்டி வந்து ஒரு 25க்கு 20க்கு மேல போற அளவுக்கு. அப்ப வெறும் 3 மாதம் தான் டைம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங் பண்றீங்களோ செகண்ட் இன்னிங்ஸ் நீங்க படிக்க படிக்க தன்னால கான்பிடன்ட் லெவல் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். நீங்க அந்த பயப்படுறீங்களா, அது எதனால பயம் வருதுங்களா? கடைசி நேரத்துல அந்த 85 days கால் வந்ததுக்கு அப்புறம் படிக்கிறதுனால பயம் வருது. இல்லைன்னா படிக்கிறத உருப்படியா படிக்கிறது இல்லை, கண்ட மானைக்கு போட்டுக்கிட்டு நிறைய பிளான் பண்றது. நம்ம போடுற பிளான் எப்படி இருக்கணும்னா அதை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கணும், இல்லைன்னா பிளான் போடுறது பெஸ்ட். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் 3 மந்த்துக்கு உண்டான வேலைகளை சொல்லிட்டேன். ஓகே, ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும். பொறுமையா வீடியோ கேளுங்க. ஏன்னா ஒரு தடவை நீங்க கேட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப எப்படி படிக்கணும்ன்ற கான்செப்டுக்கு வர வேண்டாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஓவர், 3 மந்த் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஓவர். இப்போ செகண்ட் இன்னிங்ஸ் வந்து 3 மந்த் வந்து ஜெனரல் ஸ்டடீஸ்க்கான ஒன்று பார்க்க போறோம். ஜெனரல் ஸ்டடீஸ், இந்த ஜெனரல் ஸ்டடீஸை 2ஆ பிரிச்சுக்கோங்க. எப்படிங்க? 2ஆ பிரிச்சுக்கோங்க. இந்த பக்கம் சோசியல் சயின்ஸ், இந்த பக்கம் சயின்ஸ். எவ்வளவு நாள் டைம் இருக்கு? 3 மாசம் டைம் இருக்கா? இந்த சோசியல் சயின்ஸ்ல 6th 7th 8th 9th 10th இதுல வந்து இருக்கக்கூடிய ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமிக், ஜியோகிராஃபி இதுதான் பேசிக். நீங்க இந்த ஹிஸ்டரியிலையும் பாலிட்டிலையும் இந்த 6ல இருந்து 10 வரைக்கும் ஒரு பேசிக் நல்லா படிச்சா மட்டும்தான் +1 +2 வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் புரியும். இங்க இனிஷியல் இன்ட்ரோடக்ஷன் அறிமுகமா இருக்கும், இங்கே அறிமுக கிளாஸஸ் இருக்கும். ஒரு பாலிட்டி, ஒரு எக்கனாமிக், ஹிஸ்டரி எடுத்தாலும். ஆனா 6 to 10 தான் மெயின். ஒரு அடிப்படை புரிதல் இங்கதான் ஆரம்பிக்குது. டைரக்டா இங்க அப்ரோச் பண்ணணும். அப்ப இதை முடிங்க. நமக்கு பொதுவா வந்து ஜிஎஸ்ல பாத்தீங்கன்னா நல்லா நம்ம வந்து எல்லா லெசனையும் கம்ப்ரஸ் பண்ணி பார்த்தா ஒரு 75ல இருந்து 100 லெசன் தான் முக்கியமான லெசன். இந்த 75ல இருந்து 100 லெசனை நம்ம நல்லா தரவு பண்ணிட்டோம்னாலே ஜெனரல் ஸ்டடீஸ்ல 75 கேள்வியில ஒரு 50 கேள்வி வந்து 50+ கேள்விகள் வந்து இந்த 100 பாடங்களுக்குள்ளதான் இருக்கு. அந்த 100 பாடங்கள்ல நம்ம தெளிவா இருக்கணும். ஓகே, உங்களுக்கு 6ல இருந்து 12 வரைக்கும் படிக்கணும், சயின்ஸ் வேற இருக்கு, அது இதுன்னா குழப்ப வேண்டாம். கொஸ்டின் அவங்க எளிமையா சிலபஸ் வைஸ் அழகா கேட்கறாங்க. அப்ப இந்த 100 பாடங்கள் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணுவோம், 10 பாடங்களா கொடுப்போம். அந்த 100 பாடங்களை தெளிவானா அந்த 75க்கு 50+ போட்டுடலாம். இந்த சயின்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயின் அந்த 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் வந்து ரொம்ப பக்காவா படிச்சிடணும். ஓகே, நமக்கு வந்து ஒரு பாடம் புரியல அப்படின்னா நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா அந்த பாடத்துக்கு கொஞ்சம் நேரங்களை ஒதுக்கி 1க்கு 2 3 தடவை திரும்ப திரும்ப கேட்டு அதை நோட்ஸ் எடுத்து டெஸ்ட் அடிச்சு பார்த்தாலே நம்ம அந்த இதுக்குள்ள ஸ்கோர் பண்ணிடலாம். அதுல வந்து நம்ம ஒரு பெரிய லெஜெண்டா வரனாலும் இந்த தேர்வை கிராக் பண்ற அளவுக்கான நமக்கு நாலேஜ் இருந்தா போதும். அப்ப 6ல இருந்து 10 வரைக்கும் பீரியாரிட்டி கொடுங்க. சயின்ஸை வந்து சிலபஸை கவர் பண்ற மாதிரியான ஸ்ட்ராட்டஜி நம்ம போடலாம். ஓகே, அது ஒரு 10 கொஸ்டின் வரும். அந்த 10 கொஸ்டின் எப்படி கிராக் பண்றதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டுக்கிற வேண்டியதான். அப்ப நமக்கு டைரக்டான கொஸ்டின் இந்த 75ல இருந்து 100 பாடங்கள் 50+ வரும்போது ரிமைண்டர்ஸ் வந்து 25 ஒன் வேர்டா, அதுல அழகா 15 ஒன் வேர்டு அடிச்சுட்டு போயிடலாம். அப்ப ஜெனரல் ஸ்டடீஸ்ல நமக்கு ஒரு 65+ அழகா வந்துடும்.
அதில் 125ல ஒரு 120 வரை போட்டோம்னா கிட்டத்தட்ட 180 ப்ளஸ் சாலிடாக வந்துருங்க. அப்போ நான் எப்படி பிரிச்சிருக்கேன்னு பாருங்க. ஒரு 6 மாசன்றதை வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா தமிழ் மேக்ஸையும் வச்சிருக்கேன், செகண்ட் இன்னிங்ஸை வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்ல வச்சிருக்கேன். ஜென்ரல் ஸ்டடீஸ்ல வந்து 6லேருந்து 10 வரைக்கும் முதல்ல படிங்க. அதான் சொல்றல, ஒரு 100 பாடங்களை லிஸ்ட் அவுட் கொடுத்துருவோம். இந்த 3 மாசத்துல வந்து கிட்டத்தட்ட 90 நாட்களா நம்ம 90 நாள்ல 100 பாடம் படிக்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு ஒரு ஒரு நார்மலான பாடம்னா ஒரு 1 ஹவர், ஒரு 9th 10th 2 மணி நேரம், ஒரு +1 +2 ஒரு 3 மணி நேரம் கூட வச்சுக்கோங்க, ஏன்னா டேட்டா சரியுமா இருந்தா. இவ்வளவுதான். இப்படி பிரிச்சு நீங்க வந்து செப்பரேட்டா எடுத்தீங்கன்னா தான் இன்னிங்ஸ், அதாவது தமிழ் மேக்ஸை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டா 2வது இன்னிங்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் படிக்கும் போது நீங்க கூடயே தமிழையும் மேக்ஸையும் ரீகால் பண்றதுக்கு நிறைய டைம் இருக்கும். அப்ப இந்த 6 மந்த்ல வந்து நீங்க வந்து கம்ப்ளீட்டா இந்த ப்ரொசீஜரை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், கான்ஃபிடன்ஸ் லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய ஆன்சர் பண்ற மெத்தடு பயங்கரமா இருக்கும். ஓகே, அதைத்தான் நான் சொல்றேன். 6 மந்த்ல தமிழ் மேக்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ். ஓகே, அழகா நம்ம அடுத்து கால்ஃபர் வந்துருச்சுன்னா நல்லா டெஸ்ட் அடிச்சு பார்க்க வேண்டியது. எவ்வளவு வருது, அழகா 175 வருது. இதுதான் 6 மந்த்ன்றது ஒரு லாங் ஜேர்னின்னு நீங்க நினைக்க வேண்டாம். இந்த 6 மாதம்ன்றது உன்னுடைய 35 வருஷ வாழ்க்கை மினிமம். அப்கமிங் 35 இயர்ஸ்க்கான ஒரு வேல்யூ தான் இந்த 6 மந்த். இந்த 6 மாதம்ன்றது நம்ம ஏதோ டைப்பிங் கோர்ஸ், அந்த கோர்ஸ், இந்த கோர்ஸ் படிப்போம். இது வந்து உன்னுடைய லைஃப் கோர்ஸ். ஓகே, இதுக்கு பேர் என்ன வைக்கலாம், லைஃப் கோர்ஸ் ஃபார் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4. அப்ப நான் சொன்ன மாதிரி தமிழ் மேக்ஸ் அடிப்படையில் வைங்க, 2வது ஜெனரல் ஸ்டடீஸ் வைங்க. ஏன்னா நீங்க தமிழ்லேயே நிறைய டேட்டாஸ் இருக்கும், அது படிக்கும் போதே, ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மென்டாலிட்டி. நான் என்னுடைய சஜஷன் சொல்றேன், உங்களுக்கு இது வந்து ஃபாலோ பண்றதுக்கு அடாப்டடா இருக்கு, எனக்கு ஏத்த மாதிரி ஸ்டடி பிளானா இருக்குன்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இல்லைன்னா வேற மாற்று வழியில உங்களுக்கு ஸ்டடி பிளான் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு தக்கன நம்ம வீடியோவில் செஞ்சு கொடுக்கறதுல தான் நமக்கு முதன்மையான ப்ரியாரிட்டி. உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், எல்லாரும் கிளியர் பண்ணணும். அவ்வளோதான். வருங்காலத்தில் அரசு அதிகாரி நிச்சயம்தான். இந்த 6 மாதம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.